டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா 9 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. அதே வேலையை பியும் சியும் சேர்ந்து செஞ்சா 12 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. அதே வேலையை சியும் ஏவும் சேர்ந்து செஞ்சா 18 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஸோ 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை செய்யலாம்னு பிளான் பண்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோம்னா ஏவும் பியும் செய்வாங்க. 2வது நாள் பியும் சியும் செய்வாங்க. 3வது நாள் சியும் ஏவும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா செய்யறப்போ மொத்தமா அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்கறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பார்த்தோன்னே ஈஸியா அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் சம்க்கு நல்லா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா புக்ஸஸ் அவைலபிளா இருக்கு. இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கு. நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, லைக் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, போலீஸ் எக்ஸாம், இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இந்த புக் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணாலும் சரி, இல்ல புக்கை ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாங்களா 9 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. அதே வேலையை பியும் சியும் சேர்ந்து செஞ்சா 12 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. அதே வேலையை சியும் ஏவும் சேர்ந்து செஞ்சா 18 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஸோ இந்த வேலையை 3 பேரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து செய்யலாம்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோம்னா ஏவும் பி செய்வாங்க. 2வது நாள் பியும் சி செய்வாங்க. 3வது நாள் சி ஏவும் செய்வாங்க. அடுத்தது 4வது நாள் பார்த்தீங்கன்னா ஏவும் பி செய்வாங்க. 5வது நாள் பியும் சியும், 6வது நாள் சியும். அப்படி ஆல்டர்னேட்டா செய்யறப்ப மொத்தமா அந்த வேலையை செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா டைரக்டா இந்த 3க்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? என்ன இருக்குது? 9, 12, 18. ஸோ டைரக்டா 3 நாளைக்கு கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண என்ன வரும்? 3, இங்க 4, இங்க 6. ஸோ அகைன் 3 நாள் கேன்சல் பண்ணோமா என்ன வரும்? 1, இங்க 4, இங்க 2. ஸோ அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணுவோம். 1, இங்க 2, இங்க 1. இதுக்கு மேல இது இல்லை. 3 × 3 9, 9 × 2 18, 18 × 2 36. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 36. சரிங்களா? நெக்ஸ்ட் 9 எத்தனை டைம் வரணும்? 36 வரும் 4 டைம். நெக்ஸ்ட் 12 எத்தனை டைம் வரணும்? 36 வரும் 3 டைம். நெக்ஸ்ட் 18 எத்தனை டைம் வரணும்? 36 வரும் 2 டைம். ஸோ பாருங்க, இந்த 4 அப்படிங்கிறது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 3 அப்படிங்கிறது பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 2 அப்படிங்கிறது சியும் ஏவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் பாருங்க, ஃபர்ஸ்ட் நாள் ஏவும் பியும் செய்யறாங்க. எத்தனை வேலை? 4 வேலை. 2வது நாள் பியும் சியும் செய்யறாங்க. 3 வேலை செய்வாங்க. 3வது நாள் சி ஏவும், 3வது நாள் பார்த்தோம்னா சி ஏவும் சேர்ந்து 2 வேலை செய்வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 நாளையில அகைன் பாருங்க, 4வது நாள் அகைன் ஏபி செய்வாங்க. 5வது நாள் பிசி, 6வது நாள் சிஏ செய்வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு மட்டும் எடுத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு மட்டும். ஸோ ஏவும் பியும் 4 வேலை செய்யறாங்க. பிசியும் 3 வேலை செய்யறாங்க. சிஏவும் 2 வேலை செய்யறாங்க. ஆட் பண்ண என்ன வருது? 4 + 3 7, 7 2 9. அதாவது 9 வேலை செய்ய ஃபர்ஸ்ட் 3 நாளையில, அதாவது 9 வேலை செய்ய 3 நாள் ஆகுது. மொத்த வேலை எத்தனை வேலை? 36 வேலை. அப்போ 36 வேலைக்கு எத்தனை நாள் ஆகும்? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை என்ன வரும்? 36 × 3 வகுத்தல் இந்த 9. சரிங்களா? ஸோ 36 9 கன்சிடர் பண்ணா 4, 4 × 3 = 12 நாள் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா செய்யறப்போ மொத்தமா 12 நாளையில அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.